ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய ஸ்மால் பேபிஸ், அதாவது லெஸ் தென் 6 months பேபிஸ் வச்சுருக்கிற பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க ஃபீடிங் எடுத்துகிட்டு கக்கும்போது சில டைம் சளியாக வருது. ஸோ அதனால் அதுக்கு சளிக்கு ஏதாவது மருந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது ரன்னிங் நோஸ் மாதிரி எதுவும் இருக்கா, இல்லை ஸ்னீசிங் இருக்கா, இல்லை காஃப் இருக்குமான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. நேசல் பிளாக் கூட இருக்காது. ஃபீடிங் குழந்தை நல்லா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, நல்லா வெயிட் கெயின் ஆகுறாங்க. ஆனால் குழந்தை வாந்தி பண்ணும்போது மட்டும் உள்ளேருந்து சளியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக சளியே கிடையாது. குழந்தைங்களோட சலைவாவே கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். குழந்தை வாந்தி பண்ணும்போது சில டைம் அந்த வயிற்றில் இருக்கிற அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸுமே கொஞ்சம் திக்காக சளி மாதிரி தெரிகிறதுனால அவங்க சளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சளிக்குள்ள மெடிசின்ஸும் சில பேர் கேட்குறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி நார்மல். மூக்கில் இருந்தோ இல்லைன்னா நுரையீரலில் இருந்தோ சளி வந்து தொடர்ந்து காஃப் மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். வெறும் கக்கும்போது சளி மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் இது கம்ப்ளீட்லி நார்மல். வயிற்றில் இருக்கிறது டைஜஸ்ட் ஆகி மோஷன்லேயே போயிடும். இதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. தேங்க்யூ.